வாணியம்பாடியில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக கல்வெட்டு திறப்பு மற்றும் கொடியேற்று விழா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பாக முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் பஞ்சரத்தினம் நினைவு கல்வெட்டு திறப்பு மற்றும் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மண்டல செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் கொடியேற்றி நிகழ்ச்சியை துவக்கினார். பின்னர் மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் வாரியத்தின் தற்போதைய நிலை குறித்து சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், பொறியாளர்கள் முதல் உழைக்கும் கடைநிலை ஊழியர் வரை அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுவதை தடுத்து அதை மீட்டெடுத்து வருகிறோம் என்றும், தங்களின் உரிமைகளை தாங்கள்தான் கேட்டு பெற வேண்டும் என்றும், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 52,000 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான வேலையை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று பேசினார். பின்னர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் மாநில துணைத் தலைவர் ஜோதி நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பொறியாளர்கள் மற்றும் மின்கடைநிலை ஊழியர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின் இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சி நிறைவுற்றது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். அதேபோல பெங்களூரு மத்திய மண்டல செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களே, மாநில துணைத் தலைவர் ஜோதி அவர்களே, துறையுடைய தலைவர் கண்டமானி அவர்களே, செயலாளர் சந்திரசேகரன் அவர்களே, பொருளாளர் வெங்கடேசன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் சிவசேலன் அவர்களே, தொடர் மீனா அவர்களே மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய உதவி பொறியாளர் உள்ளிட்ட அத்தனை சக பெண் தோழர்கள் அனைவருக்கும் மின்னூழியர் மத்திய அமைப்பின் சார்பாகவும் என் சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல நிகழ்வாகத்தான் இதை பார்க்கின்றேன். உண்மையிலேயே நம்முடைய மறைந்த அன்பு தலைவர் அருமை தோழர் SP அஞ்சரத்னம் அவருடைய நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டு என்பது இந்த பகுதியிலே இங்கே இருக்கக்கூடிய வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய நம்முடைய வர்க்கத்தை, தொழிலாளர்களை, பொறியாளர்களை, அலுவலர்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது அமைய வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முதலிலே வைக்கிறேன். பொருளை இன்றைக்கு மின்சார வாரிய தொழிலாளி, அது அதிகாரிகளாகட்டும், பொறியாளராகட்டும், பணியாளராகட்டும் சந்திக்கின்ற சவால்கள் என்பது மிக 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 ஒரு கொடுமையான சம்பவங்கள் தான் இன்றைக்கு வாய்ப்பு வருது. ஒரு சவாலான விஷயங்களை தொழிலாளி சந்திச்சுட்டு இருக்கோம். ஒன்று, அடிப்படை கட்டமைப்பு என்று சிதைக்கப்படுகின்ற நேரமாக அரசாணை 100 அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் நுகர்வோர்கள் ஏற்பட்டுள்ளது. ஒன்றாக இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ற கம்பெனி 1917 1957 உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு மின்சார வாரியம் கடந்த 2010 ஒரு அரசாணை 114 மூலமாக பிரிக்கப்பட்டு அதில் எப்படியெல்லாம் நடைமுறை இருக்க வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் தொடர்பு கழகம் என்று 2 கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டு, இந்த 2 கம்பெனிகளாக பிரிக்கின்ற பொழுது நம்முடைய உரிமைகள் என்பது ஒவ்வொன்றாக பறிக்கப்படுகின்ற நிகழ்வாக இருக்கும். ஏறத்தாழ 14 ஆண்டுகள் நீதிமன்றத்திலே போராட்டம், சட்டமன்றத்திலே போராட்டம், தெருவிலே போராட்டம் இது நடத்தியுடைய அது உறுதியாக ஒப்பந்தம் நிறைவேறாமல் நாம் பாதுகாக்க முடியும். ஆனால் இன்றைக்கு பிப்ரவரி மாதம் இந்த அரசாணை 100 என்பதை கொடுத்து வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏறத்தாழ 52,000 காலி பணியிடங்கள் இன்றைக்கு இருக்கிறது. ஆரம்ப கட்ட பதவிகள் என்று சொல்லக்கூடிய கள உதவியாளர் பதவிகள், இளநிலை உதவியாளர், தொழில்நுட்ப உதவியாளர், உதவி பொறியாளர் பதவிகளை எல்லாம் இன்றைக்கு வாரியமும் தமிழக அரசும் நிரப்பாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. 2024-25 ஆண்டுகளில் ஏறத்தாழ ஒரு 5,000 பேர் பணி ஓய்வு பெற இருக்கின்ற சூழல். இருக்கின்ற பணியாளர்கள் கூடுதல் பணிச்சுமையை செய்கின்ற நிலை என்பது இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தினுடைய படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழலில் ITI படித்த தோழர்கள், டிப்ளமோ படித்தவர்கள், BE படித்தவர்கள், பட்டதாரிகள் என்ற முறையில், அதே போல இந்த மின்சார வாரியத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரிகின்ற ஒப்பந்த தொழிலாளர், இவர்களுக்கு இந்த பணியை தவிர வேறு எதுவும் தெரியாது. இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று தமிழக திமுக அரசினுடைய தேர்தல் அறிக்கையில் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்ன வாக்குறுதியை கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசு தமிழகத்தில் அது நிறைவேற்றவில்லை. மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளி, களத்துறையில் பணியாற்றுகின்ற களத்தொழிலாளி தமிழகத்தின் தினசரி ஒரு மூலையில் ஏதாவது ஒரு வடிவத்தில் மின் விபத்தில் இறந்து தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்ற சூழல் என்பது இருந்திருக்கு. சமீபத்தில் கூட காஞ்சிபுரத்தில் மின் விபத்து ஏற்பட்டு 1 மணி நேரம் கழிச்சுதான் அந்த தொழிலாளி இருக்கிற இடம் தெரிஞ்சது. அப்படிப்பட்ட சூழல் ஒரு ஆபத்தான விஷயமாக இருக்குது. அது அரசு உடனடியாக இதை கணக்கில் கொண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த துறையை காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். அதே மாதிரி தரமான தளவாட பொருட்களை உடனடியாக வழங்கிடப்பட வேண்டும். தொழில்நுட்பத்தை புகுத்துவதை வரவேற்பது என்று சொன்னால் கூடி மொபைல் ஆப்ல ரீடிங் எடுப்பதை கைவிட வேண்டும். அதற்கான டேபு, இன்டர்நெட் வசதி உள்ளிட்டவைகளை அந்த பணியாளருக்கு வழங்கி முறையாக பயிற்சி கொடுத்து அந்த பணிகளை செய்ய வேண்டும்.
இப்ப அரசாணை 100 அடிப்படையில ஒரு ஒப்பந்தம் மின்சார வாரியத்தில் ஏற்பட்டிருக்குது. அரசுடைய பாதுகாப்பு என்பது அதில் இல்ல. அரசு உத்தரவாதத்தின் கூடிய அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். அது அரசு மறுபரிசீலனை செய்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தை அதில் அமுல்படுத்த வேண்டும் என்ற முறையிலும் இவைகளெல்லாம் வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதி வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழகம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். அரசு எந்த நடவடிக்கையும் வாரியம் அரசும் எடுக்கவில்லை என்று சொன்னால் வருகின்ற ஜூலை மாதம் 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் காத்திருக்கும் போராட்டத்தை, அதாவது காலி பணியிடங்களை நிரப்பட வலியுறுத்தி ஒப்பந்த ஊழியரை நிரந்தரப்படுத்த கோரி, கேங்மேன் தொழிலாளர்களை விருப்பமாறுதல் விண்ணப்பத்தின் அடிப்படையில் பரிசீலிக்க கோரி, இன்னும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருக்கும் போராட்டத்தை நடத்துவது என மின் ஊழியர் மத்திய அமைப்பு முடிவு செய்துள்ளது.